பனைமரத்துல இருந்து பதநீர் எடுப்பது எப்படி, பனைமரம் ஏறுவது எப்படி? நாங்களும் பனைமரம் ஏறுவோம் ப்ரோ, எங்களுக்கும் பனைமரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா பதநீர் எடுக்க தெரியாது ப்ரோ, இதெல்லாம் சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் நிறைய பனை விதைகள் கொடுங்க ப்ரோ, நாங்களும் இந்த பூமியில நட்டு வைக்கிறோம், நாங்களும் பனைமரத்தை அழிவுல இருந்து காக்குறோம் சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு பனைமரம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கல்லு கிடைக்குமா ப்ரோ, கல்லு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பனைமரத்துல இருந்து பதநீர் எடுக்கலாம் ரொம்ப பொறுமை வேணும். அது மட்டும் இல்லாம நாங்களே இப்போ தான் பதநீர் எடுக்க கத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் டீம் பசங்க இத்தனை பேர் பனைமரத்து மேல இருக்கும். டீம் பசங்க எல்லாருக்குமே பனைமரம் ஏற தெரிஞ்சாலும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பனைமரத்துல இருந்து பதநீர் எடுக்க எப்படின்னு தெரியும். அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களே இப்போ தான் கத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க கத்துக்கிட்ட முறைப்படி பதநீர் வந்துட்டுனா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் போடுறேன். இப்போ என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நாங்க எல்லாருமே பனைமரத்துல இருந்து பதநீர் எடுக்க கத்துக்கிட்டதே பனைமரத்தை அழிவுல இருந்து பாதுகாக்க தான். அந்த பூமியில இருக்க ஒவ்வொரு பனைமரத்தையும் பாதுகாப்போம். பனைமரம் என்பது நம்ம பூமியின் இரும்பு தூண்கள்.